ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி. முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும், குறிப்பாக மாநில நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் 20 நாட்களாக களத்திலே அங்கேயே தங்கி அங்கேயே கடுமையாக பணியாற்றி கௌரவமாக பெற்ற கிட்டத்தட்ட 56,300 வாக்குகள் பெற்றிருக்கின்றோம். அத்துணை நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த தேர்தல் நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும். உலக அளவிலே இந்த தேர்தலில் திமுக எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்ற திமுக அது உண்மையான வெற்றி கிடையாது. அதாவது நேர்மையான முறையில் ஒரு பைசா செலவில்லாமல் நாங்கள் பெற்ற 56,300 வாக்குகள் இதுதான் உண்மையான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் பணத்தை திமுக இந்த இடைத்தேர்தலில் செலவு செய்திருக்கிறது. அதாவது 6,000 ரூபாய் பணமும் 4,000 ரூபாய் பொருளாக கொடுத்திருக்கிறது. இதில் 34 அமைச்சர்களில் 33 அமைச்சர்கள் களத்தில் இருந்தார்கள். 125க்கு மேல் சட்டமன்ற உறுப்பினர்கள், 30க்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், யூனியன் சேர்மன் போன்றவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கி அங்கேயே வீடுவீடாக சென்று தேர்தலில் வாக்குகளை கேட்கவில்லை, மாறாக பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள். 3 தவணையாக திமுக வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள். அன்றாடம் அரிசி மூட்டைகள், அப்புறம் எண்ணெய், பருப்பு, புடவைகள், மூக்குத்தி, கம்மல், என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அத்தனையும் அன்றாடம் கொடுத்தார்கள். இது உலகத்துக்கு தெரிந்தது, ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியவில்லை என்றால் நினைத்து பார்த்தாலே எனக்கு அதாவது வெக்கக்கேடு. தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேவையா அப்படின்னு ஒன்னு யாரோ இருக்காங்களா? அப்படின்னு ஒரு யாரோ இருந்தாங்கன்னா he is unfit for this job. He is completely unfit for this job. உங்களுக்கு எதுக்கு ஒரு அதிகாரம், உங்களுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம், உங்களுக்கு எதுக்கு ஒரு சம்பளம்? முதல்ல உங்களுக்கு துணையா எதுக்கு இவ்வளவு அதிகாரிகள்? உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியுது, அங்க பணத்தை கொடுக்கறாங்க, பொருளை கொடுக்கறாங்க, எல்லாமே தினம் அங்க 2000 திமுக வாகனங்கள் அங்கேயே தங்கி இருக்குது, அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க கொடியை போட்டு. அங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு திமுகல ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பந்தலுக்கு 25,000 ரூபாய் செலவாகுது. கிட்டத்தட்ட 300 பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. எத்தனை கோடி செலவு? எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ். நேரம் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணும், எப்பயும் செஞ்சிருக்கணும், நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தது இருந்தனா. ஆனா இதெல்லாம் தெரியவே தெரியலன்னு ஒரு தேர்தல் ஆணையர் சொல்றாருன்னா அவர் எப்பேற்பட்டு அதான் சொல்றீங்க, அன்ஃபிட் ஃபார் தி ஜாப். அவர் மட்டும் இல்ல, இருக்கிற அவருக்கு உடந்தையா இருக்கின்ற அத்தனை பேரும். இது இப்படிதான் ஒரு இடைத்தேர்தல் நடத்தணுமா? இது ஒரு ஜனநாயக கேலி கூத்து. இது இதற்கு முதலமைச்சர் பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே தெரியல எனக்கு. என்ன பெருமை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு? விக்கிரவாண்டிக்கு போனீங்க, காசு கொடுத்தீங்க, ஓட்டு வாங்கினீங்க, இது ஒரு பெருமை அது. ஆனாலும் அதை மீறி அந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நேர்மையான முறையில் வாக்களித்தார்கள். இன்னொன்னு, நான் அந்த தொகுதி மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி தமிழ்நாட்டில் மிக 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 ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி. அது இந்த மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதுல வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் வானம் பார்த்த பூமி, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானத்தில் கடைசியில் இருக்கிற மாவட்டம். பெர் கேபிட்டா தலை வருமானம் சொல்றது அது கடைசியில் இருக்கிற பகுதி. அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய பணம். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்கள் 500 ரூபாய் பெரிய பணம். அவங்க கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆவாங்க. ஏன் உதவ் 10,000 ரூபாய் கொடுத்தா உதவிட ஓட்டு போட்டுருவாப்ல, யாரு கொடுக்குறாங்களோ இதான் சொல்றேன். யாரோட 10,000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட போறாங்க. அந்த அளவுக்கு 10,000 ரூபாய்க்கு பணமும் பொருளும் கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். நான் அவங்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மக்களை 77 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களும் ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள். ஏன்னா இவங்க படிச்சாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்கன்னா, தெளிவாயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
அதனால இந்த மக்களை இப்படியே அடிமையா வச்சிருக்கணும், இப்படியே வேலை இல்லாம வச்சிருக்கணும், இப்படியே கூலியா வச்சிருக்கணும். இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டின் மக்கள் அடிமையா கூலியா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும். அப்பதான் தேர்தல் நேரத்தில் கையேந்தி காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் திராவிட மாடல். இதுதான் விக்கிரவாண்டியில நடந்து திராவிட மாடல். இது அவங்க நிர்வாகத்துக்கு வெற்றி கிடையாது. திமுக அவங்களுடைய ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அவங்க செய்த நிர்வாகத்துக்கு எல்லாம் கிடையாது. கொடுத்த பணத்துக்கு மக்கள் அங்கு விசுவாசமா இருந்தார்கள், அதனால வெற்றி பெற்றிருக்கார்கள், அவ்வளவுதான். அதனால இடைத்தேர்தல் அது தமிழ்நாட்டில் அது அவாய்டு, அதாவது இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை அது தவிர்க்கலாம். இது ஒரு பக்கம். அதனால இந்த தேர்தலில் மீண்டும் சொல்வது, இது எங்களுக்கு ஒரு சுயமரியாதையுடன் நாங்கள் பெற்ற வாக்குகள், ஒரு கௌரவமாக நாங்கள் பெற்ற வாக்குகளா நாங்கள் பார்க்கின்றோம். அதை நான் கம்பேர் பண்ணல. ஆனாலும் கடந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கின வாக்குகள் 43,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள் 56,300 வாக்குகள் நேர்மையான முறையில் நாங்கள் உழைத்து பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா இந்த இடைத்தேர்தல் இவங்க இந்த பர்சன்டேஜ், அவங்க அந்த பர்சன்டேஜ், இவங்க ஓட்டு இங்க போச்சு, அந்த ஓட்டு எங்க போச்சுன்னு அனாலிசிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வேஸ்ட். ஏன்னா மொத்தம் காசு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க, யார் வேணா ஓட்டு போடுவாங்க. இப்போ ஒரு உதாரணம், ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரத்தில் அதிமுக ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜென்ம எதிரி. எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கு காரணம் திமுக ஒழிக்கிறது தான் தடவுனார். ஆனாலும் இப்போ அவங்க அதிமுக காசு கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நினைச்சுப்பாங்க அந்த நல்ல. அதனால இட்ஸ் ஃப்ரீ பை எலெக்ஷன். அதனால இது இதுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடைக்க போறது. பொது தேர்தலில் ஒட்டுமொத்தமா அத்தனை அமைச்சர்கள் ஒரே தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், சேர்மன் எல்லாம் தங்கி அங்கே பணம் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சூழல்லாம் இருக்க போறது கிடையாது. அதனால அடுத்த தேர்தல் நிச்சயமாக பொது தேர்தல் இதுக்கும் சம்பந்தமே இருக்க போறது கிடையாது. மீண்டும் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் எங்கள் கட்சி கூட்டணி தலைவர்கள், நிர்வாகிகளுக்கும், எல்லாத்துக்கும் மேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள், அங்கேயே தங்கி அங்கே தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். எங்கேயாவது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லி பேசிக்கலாம் வெளியில. எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க. எங்கிட்ட இருந்தா தானே கொடுக்கறதுங்க. நாங்க பாட்டாளிகள். பணத்தை தான். அதாவது அதெல்லாம் நான் மீண்டும் சொல்றேன், அங்க தொகுதியில் உள்ள வாக்காளர்ல நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்வளவு பணம் கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா ஏழ்மையான ஒரு சூழல், கூலியா இருக்கிறாங்க, வருமானம் கிடையாது, விவசாயமும் கிடையாது, அங்க பாசன திட்டங்களும் கிடையாது, விவசாயத்தை நம்பியிருக்காங்க, வனம் பார்த்த பூமி நம்பியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு 10,000 ரூபாய் பெரிய பணமா, யாருக்கு வேணா 10,000 ரூபாய் பெரிய பணம் அந்த தொகுதியில் அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னா, அது இல்லாம அவங்களுக்கு போய் மிரட்டி, நீ ஓட்டு போட்டியா போடலையா, நாங்க வீடியோ வச்சு பார்த்தோம், கேமரால பார்த்தோம், நாங்க போடல, நீ பணம் திருப்பி கொடு, இப்படி எல்லாம் போய் அவங்கள போய் துன்புறுத்தி இருக்கிறாங்க. எல்லாம் வீடியோஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். நாங்க இல்ல, நாங்க அது உள்ள இன்னும் அனலைஸ் பண்ணல. நாங்க எங்களுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும். அது யார் யார் எந்தெந்த பூத்துல எப்படி ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு, யார் போட்டிருக்கா, அது அவங்க எந்தெந்த ஓட்டு அப்படின்னு நான் இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு நான் அது உங்க கேள்விக்கு பதில் சொல்லுவேன். அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சாதனை சொல்றாங்களா, இல்ல திருநெல்வேலியில் நடந்த அந்த படுகொலை பத்தி சொல்றாங்களா, இல்ல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொல்றாங்களா, இல்ல அங்க அதிமுக படுகொலை சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு சொல்றாங்களா? இதுதான் சாதனை, அவங்க சாதனையா? நீங்க சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி நடந்தது மிகப்பெரிய ஒரு உயரமான சம்பவம். மக்கள் ஒரு கோபத்துல இருந்திருக்கணும், திமுகவுக்கு எதிர்ப்பால வாக்களிச்சிருக்கணும். நிச்சயமா கோபத்தில் இருக்கிறாங்க. அதாவது இந்த தேர்தல் மட்டும் நேர்மையான முறையில் நடந்திருந்தால் திமுக டெபாசிட் இழந்திருக்கும். அதுதான் கள நிலவரம்.
இவ்வளோ மக்கள் வந்து திமுக மீது கோவத்தில் தான் இருக்கிறாங்க. அங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கோவத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது கள்ளக்குறிச்சி வந்து பக்கத்து மாவட்டம் தான். எல்லாமே அங்கேயும் விழுப்புரத்துலேயே பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்திலே சமீபத்தில் 11 பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சு அதில் ஒருத்தர் இறந்துட்டார். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஏதோ தப்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. இது சம்பவமே இல்லைன்னு மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அரசு. அதனால இது ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இல்லை எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் இருக்கு, நிர்வாகமே கிடையாது. அது தேர்தல் ஆணையம் நினைச்சா முடிவு பண்ணலாம். தேர்தல் ஆணையம் நினைச்சா முடிவு பண்ணலாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு கேண்டிடேட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணா போதும். ஒரே கேண்டிடேட் டிஸ்குவாலிஃபை பண்ணா இது யாருமே லீடு பண்ண மாட்டாங்க. அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இங்க நான் இங்க தமிழ்நாடு பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தமிழ்நாடு தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்க அங்க ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்காரு. அவர் வந்து டிஆர்ஓ நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய அமைச்சர் அங்க வந்து வராரு. அமைச்சர் மீது கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா டிஆர்ஓ? அவர் பாவம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவரு புகார் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறாங்க, போறோம் இல்லைங்க அப்படிங்களான்னு கேட்கிறாரு. ஏங்க உங்களுக்கே தெரியலையா? என்ன உங்க வீட்டுக்கு பணம் வந்ததுன்னு சொன்னோம். வேற எப்படி வீடியோ இருக்கு? ஒரு திமுக நிர்வாகி பணம் கொடுக்கிறாரு, பணமே கொடுக்கிறாரு, திமுக சிம்பிள் வச்சுக்கிட்டு பணம் கொடுத்துட்டு இருக்காரு, ஓட்டு போடுங்கன்னு வீடியோ இருக்கு, ஆதாரம் இருக்கு. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் எஃப்ஐஆர் பண்ண போடல. எதுவுமே இது எஃப்ஐஆர் பண்ண போடல. ஒண்ணுமே நடக்கல. எவ்வளவு பொருள் பிடிச்சி எல்லாம் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் நடக்கல. ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். எஃப்ஐஆர் எதுவும் போடுறதே கிடையாது. இல்ல இதெல்லாம் இன்னொன்னு, இது வந்து சட்ட ரீதியிலயும் நாங்க சந்திக்க போறோம். நாங்க எங்கிட்ட ஆதாரம் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து ஒரு திமுக எங்களுக்கு வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் இப்போ இந்த திமுக இந்த ஷெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. திமுகவுடைய வாகனங்கள் எல்லாம் அவ்வளவு வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு வாகனங்கள். அதெல்லாம் தேர்தல் கணக்குல வரணும். வேட்பாளர் தேர்தல் கணக்குல வரும். இப்போ எம்பி எலெக்ஷன் நடந்தது. அதுல நாங்க ஒரு மாம்பழம் எனக்கு கொடுத்தாங்க. நான் போறப்ப அந்த ஒரு மாம்பழம் 1 கிலோ 65 ரூபாய் அப்படின்னு எங்களுக்கு தேர்தல் கணக்கு செலவுக்கு போட்டிருக்காங்க. ஒரு மாம்பழம் யாரு ஊருக்காரங்க எனக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தாங்க. அது வந்து தேர்தல் கணக்குல வருது. ஊருக்கு போறப்ப பூ போட்டாங்க. அது வந்து அவங்க வீட்டுல பூ போட்டாங்க. அந்த பூ வந்து 1 கிலோ பூ 15 ரூபாய், 50 கிலோ பூ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேர்தல் வரவு செலவு கணக்கு போட்டாங்க. தருமபுரியில் போட்டாங்க. அப்போ அப்படி இருந்த சூழல்ல இங்க கணக்கு இல்ல. எல்லா ஊர்லயும் பிரியாணி ஓடிட்டு இருக்கு, எல்லா ஊர்லயும் மது கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஷெட்டு கட்டி வச்சிருக்காங்க. பக்கா ஷெட்டு கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் கார் கொடி கட்டிட்டு கார் போயிட்டு இருக்குது. ஒரு கார் என்ன கார் எவ்வளவு கார்? இந்த ஷெட்டு கணக்கு பண்ணாலே 4 கோடி ரூபாய் வருது. இந்த கார் கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட வாகன செலவு, ஒரு நாள் வாகன செலவுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி வருது. அதுல ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்ணலாம்? கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா செலவு பண்ண முடியும். அப்போ என்ன அப்புறம் ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, இது கூட பண்ண முடியல. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்டே கொடுத்தோம். ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆபீசரா இருக்கணும்ல. அவர் எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி டு அப்போல் தி டெமோக்ரஸி இன் आवर கண்ட்ரி. அதான் அவரோட வேலை. அது கூட பண்ண முடியலன்னா எதுக்கு நீங்க பதவியில் இருக்கிறீங்க? விலகி போங்க, ரிசைன் பண்ணுங்க. எனக்கு பதவி வேணாம்னு சொல்லிட்டு போங்களேன். உங்களை நம்பிதானே நாங்க கட்சியெல்லாம் இருக்குது. என்ன கை கட்டப்பட்டதுங்க? என்ன கை கட்டப்பட்டது? அப்ப எனக்கு வேலை வேண்டான்னு போங்களேன். அப்பதான் சொல்ல, அப்படி மிரட்டினா விட நீங்க வேலை வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே, சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதான ஒரு நேர்மையான நல்ல அதிகாரிக்கு அழகது. ஒரு தைரியமான அதிகாரி படம் செஞ்சிருப்பாங்க. நாட்டினுடைய ஜனநாயக டெமோக்ரஸிங்க எலெக்ஷன். இது பஞ்சாயத்து தேர்தல் கிடையாது. இது அசம்பிளி எலெக்ஷன். இது கூட்டணிலாம் அப்படிதான் இருக்கும். அது வந்தாங்க, வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அதுக்கெல்லாம் எலெக்ஷன் ஒரு கூட்டணி அப்படிதான் இருக்கும்.
பை எலெக்ஷனை வச்சு நம்ம எந்த தேர்தலுடைய முடிவுகள் அது வந்து எடை போட முடியாது. இப்போ இதே பிஜேபி கூட கூட்டணி 2014 வச்சோம். அப்போ பாத்தீங்கன்னா திமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியல. நாங்க எங்க கூட்டணியில 2 தொகுதியில வெற்றி பெற்றோம். அதாவது ஒரு தேர்தலுக்கு தேர்தல் ஒரு மாறும். அதுல ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. சட்டமன்ற தேர்தலில் அமைக்கின்ற கூட்டணிகள், அங்க இருக்கின்ற சூழல்கள், அரசாங்கத்துக்கு மேல ஆன்டி இன்கம்பன்சி, இதெல்லாம் கணக்கெடுக்கணும். போன சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகும் அந்த கூட்டணிக்கு 75 இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க, மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது பெரிய விஷயமா நான் பாக்குறேன். நான் 10 ஆண்டுகள் இது சாதாரணது கிடையாது. அதனால அது ஒரு சூழல் மாறும். இப்ப திமுக ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அடுத்த முறை திமுக ஓட்டு போட போறது கிடையாது. அவங்க செய்யற ஊழல், அவங்க செய்யறது அந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு, இந்த கள்ளச்சாராயம், இந்த கஞ்சா விற்பனை எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதை வந்து முதலமைச்சர் ஒரு கவனம் எடுத்து அது பண்ற நிலையில இல்லை. இன்னொன்னு முக்கியமா நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இனி தயவுசெய்து யாரும் சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க, மீடியாலையும் மக்களும் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. திமுக சமூக நீதி விரோதின்னு சொல்றதுக்கு மேல துரோகின்னு கூட சொல்லுவேன் நான். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வருகின்ற காலத்துல நாங்க இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ண இருக்கிறோம். நாங்க எக்ஸ்போஸ் மக்களுக்கு இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த இருக்கிறோம். நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லிட்டு வரோம். இதனால நடத்தாதனால தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. பல முறை எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். என்னைக்கு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுப்பாங்க எங்களுக்கே தெரியல. எடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க, இது உறுதியா செய்வாங்க. ஆனாலும் நாங்க எடுக்க மாட்டோம்னா புரியல. நேற்று கூட ஒரு அமைச்சரை நான் சந்திச்சேன், ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சேன். நான் ஒரு குடும்ப நிகழ்ச்சியில சந்திச்சேன். ஆந்திரா அமைச்சரை சந்திச்சேன். அவர் வந்து 150 கோடி ரூபாய் ஆந்திராவில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. முதல் தவணையா செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னும் ஒரு 200 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கீடு செய்வோம்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஆந்திராவில் எடுக்கிறாங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க, கர்நாடகால முடிச்சாங்க, ஜார்க்கண்ட்ல எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க, பீகார் எடுத்து முடிச்சு அது வந்து பீகாருடைய உயர்நீதிமன்றமும் அது வந்து உறுதி செஞ்சிருக்கு, உச்ச நீதிமன்றமும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க, அது தடை செய்யல. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியாதான். இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் தெரியுது. ஆனா ஒரே ஒருத்தருக்கு தெரியலையா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரமே இல்லப்பா, எங்களுக்கு மத்திய அரசு தான் செய்யணும். அது பாவம், அவர் சொல்லத்தான் சொல்ல போறாங்க. இப்படி ஒரு லா மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு தேவையா? இது கூட தெரியாதா அவருக்கு? ஒரு சட்ட அமைச்சர் கூட தெரியாதா? அப்ப பீகார்ல நடந்தது என்னன்னு வச்சுக்கலாம். அப்ப அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பீகார்ல நடந்தது என்ன, அது ஏன் தடை பண்ணலையே, அது என்னன்னு சொல்லி கேட்கணும். அவங்க கூட்டணி தானே ஆந்திராவில் இருக்காங்க, திமுக கூட்டணி தானே ஆந்திராவில் இருக்கிறாங்க. அவங்க கூட்டணி அங்க ஆந்திராவில் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவங்க இவங்களுக்கு உடந்த இல்லையா? அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு பொய்ய முதலமைச்சர் சொல்றாரு, அது சட்டமன்றத்தில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு சமூக நீதி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அது அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு நிர்வாகம், நல்ல முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் இடஒதுக்கீடு பெற்றெடுக்கின்றவர்கள் அவங்க இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறாங்க? நீங்க பறவைகளை கணக்கெடுக்கிறீங்க, விலங்குகளை கணக்கெடுக்கிறீங்க, எல்லாம் நீங்க பேருந்துகள்ல போறதுக்கு மாணவர்களை கணக்கெடுக்கிறீங்க, பெண்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்குறது பெண்களை கணக்கெடுக்கிறீங்க. இடஒதுக்கீடு கொடுக்கறது ஏன் உங்களுக்கு கணக்கெடுக்க மனசு வரல? ஏன்னா இவ்வளவு காலமா இடஒதுக்கீடு பெறுகின்ற மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க? இப்ப மலை குறவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம நிறைய குறவர்கள் சொல்றோம். இந்த குறவன் குறத்தி எல்லாமே நம்ம பழங்காலத்துல இருந்து உண்மையான தமிழர்கள். அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? படிச்சிருக்கிறாங்களா? வேலை இருக்குதா? வீடு இருக்குதா? பட்டதாரிகள் இருக்கிறாங்களா? இது தெரியறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு? தமிழ்நாட்டில் எவ்வளவு மீனவர்கள் இருக்கிறாங்க,
மீனவர்களுக்கு வீடு இருக்கா, குடிசையில் இருக்கிறாங்களா, படிச்சிருக்கிறாங்களா, படகுகள் இருக்கா, வலை இருக்குதா, வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா, அது கணக்கெடுக்கிறது மனசு இல்லையா முதலமைச்சருக்கு? இது தெரிஞ்சுக்கிறது கூட முதலமைச்சருக்கு மனசு இல்லைன்னா அப்புறம் என்ன முதலமைச்சர்? இது சர்வே, இதுதான் ஜாதி வாரி சர்வே. நீ பேரை பிடிக்கலன்னா பேரை கூட மாத்திக்கங்க. எனக்கு ஜாதி அந்த பேரை பிடிக்கல, பேரை மாத்திக்கங்க. சோசியல் ஜஸ்டிஸ் சர்வேன்னு சொல்லுங்க. எடுத்து இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்காங்க, அது பேரை மாத்திக்கங்க. நீங்க சமூக நீதி கணக்கெடுப்பு மாத்திக்கங்க. உங்களுக்கு பேர் பிடிக்கல, ஓட்டு மட்டும் ஜாதியை பார்த்து ஓட்டு. ஏன் இந்த தேர்தலில் திமுக பெரிய கணக்கெடுத்தாங்க தெரியும்ல, விக்கிரவாணி இடைத்தேர்தலில் எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த ஜாதி, எந்தெந்த மதம், எந்தெந்த ஓட்டு, இதுக்கு லிஸ்ட் கையில் வச்சிருக்கிறான் தெளிவா. அதை வச்சுதானே காசு நிறைய கொடுத்தாங்க. போய் தேர்தலுக்கு நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவீங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு. ஆனா அவன் படிக்கிறதுக்கும் வேலைக்கும் நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க. இதுதான் உண்மையான திமுக. இதுதான் சமூக நீதியா? என்ன நாங்க பொய் வேஷம் போட்டோம்னு புரியல எங்களுக்கு. ஏன் கள்ளக்குறிச்சியில 67 பேர் இறந்தாங்களே, பார்த்தார முதலமைச்சர்? இவருக்கு கீழே தானே போலீஸ் இயங்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு இவர் தானே பொறுப்பு, இவர் தானே பொறுப்பு எடுத்துக்கணும். 67 பேர், அல்ல 67 பேர் 60 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். பார்த்தாரா? இல்ல யார் வேஷம் போடுறான்னு தெரியல எனக்கு. நாங்க தைரியமா போட்டிட்டோம். இல்ல ஆமா, அப்ப என்ன எதிர்பார்ப்பு? எனக்கு நியாயமா தேர்தல் நடக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப இப்படியே போயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? நம்ம யாராவது அங்க போய் சொல்லணும்ல, இது செய்தி சொல்லணும்ல. இது நாங்க களத்துல தைரியமா களத்துல போட்டிட்டோம், தைரியமா இறங்கணும், தைரியமா போட்டிட்டோம். நாங்க ஒரு கௌரவமான வாக்குகளை நாங்க பெற்றோம். நேர்மையான முறையில், நியாயமான முறையில் வாக்குகள் நாங்கள் பெற்றோம். நிச்சயமாக நாங்கள் அனைத்து கட்சிகளையும் அனைத்து இயக்கங்களையும் சார்ந்தவர்களை சந்தித்து மிகப்பெரிய முறையில் ஒரு விழிப்புணர்வு முதல்ல ஏற்படுத்தி அப்புறம் போராட்டங்கள்லாம் நாங்கள் நடத்த போறோம். இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம். தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, படிப்பு, வேலை வாய்ப்பு சம்பந்தமானது, சமூக நீதி சம்பந்தமானது. இது முக்கியமான பிரச்சனையை நான் பாக்குறேன். எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள் நாங்கள் சந்திச்சு இதுதான் பிரச்சனை, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து இருக்கு, அதனால இது நடத்தணும், சமூக நீதிக்காக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நாங்க சந்திச்சு நாங்க ஒரு போராட்டங்கள், விழிப்புணர்வு நிறைய செய்ய போறோம். நடந்தது ஒரு ரொம்ப கோரமான ஒரு சம்பவம். அதை நினைச்சு பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், அதாவது பின்தங்கிய சமுதாயம், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது பட்டியலின சமுதாயம், வன்னியர் சமுதாயம், மிக பின்தங்கிய சமுதாயம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர்கள் ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் கடந்த காலத்தில் அவருடைய பேச்சும் நான் பார்த்தேன். இதுல இதுதான் இந்த கேள்வி தான் நான் அங்க அவர் வீட்டில் அவருடைய மனைவியை சந்திச்சு அப்புறம் அனுதாபங்கள் தெரிவித்த நேரத்தில் இரங்கல் தெரிவித்த நேரத்தில் வெளியில நான் செய்தியாளரை பார்க்குறப்ப சொன்னேன். நான் இது மாதிரி சிபிஐ என்கொயரி பல தலைவர்கள் கேட்கிறாங்க. இப்ப பிஜேபி தலைவர்கள் கேட்கிறாங்க, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் பிளஸ் திருமாவளவன் அவரும் அதான் கேட்டாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், அதுவும் நாங்களும் எங்களுக்கு சிபிஐ விசாரணை நல்லதுதான். ஏன்னா இது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காரு, யார் ஊக்குவித்திருக்காரு, யார் இதுல பின்னணியில் இருக்கிறாங்க தெரியணும். இது வைடர் சர்க்கிள்ல யார் யார் இருக்காங்க பார்த்து தெரிஞ்சாதான் சிபிஐ முழுமையா விசாரணை பண்ணணும் நாங்க சொன்னோம். அதே நேரத்தில்
கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த படுகொலை, நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது படுகொலையை தான் நான் பார்க்கிறேன். அது ஏதோ விஷச்சாராய சாவுன்னு நான் பார்க்கல. படுகொலைன்னா கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் நடந்திருக்கு. 29 பேர் இறந்துருக்காங்க, கண்ணு ஒரு 7 பேருக்கு போயிருக்கு. நடந்து முடிஞ்ச சம்பவத்தில் அப்புறம் விசாரணை பண்ணாங்க, நடத்தினாங்க, ஒண்ணுமே இல்லை. அதுல ஏதோ ஒரு 10-20 பேர் கைது பண்ணாங்க, விக்ரமன் கைது பண்ண விட்டுட்டாங்க. மறுபடியும் சம்பவம் நடக்குது. அப்ப யார் காரணம்? 2 சம்பவம் நடக்கிறப்போ முதலமைச்சர் தான் அதுக்கு காரணம் எடுத்துக்கணும். அதனால என்னை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த 67 பேரும் படுகொலை பண்ணியிருக்கிறார். அவர் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அது இல்லாம அதுல இறந்தவங்க 67 பேர்ல 60 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். அப்ப அவங்களுக்கு ஏன் திருமாவளவன் அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கல? அதுதான் நான் சொன்னேன். அதுக்கும் கேளுங்க. ஏன்னா அது ஏதோ அந்த ஒரு சம்பவம் கிடையாது. இதுல யாரு இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது. அதுக்கு ஏன்னா இன்டர்ஸ்டேட் இஷ்யூ பாண்டிச்சேரியில இருந்தா வந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப விழுப்புரத்தில் நடந்த குடிச்சி பண்ணாங்க, ஒருத்தர் இறந்துட்டார், பாண்டிச்சேரியில இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. ஆந்திரால அங்க இருந்து இங்க இருந்து மெத்தனால் எடுத்துட்டு போனேன்னு சொல்றாங்க. அப்ப இட்ஸ் இன்டர்ஸ்டேட் இஷ்யூ. இது கடந்த 20 ஆண்டுகள்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் யார் வித்தாங்க, யார் உடந்தையா இருந்தாங்க? ஏன்னா உயர் நிலையில் உள்ள காவல்துறை அதிகாரிகள்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரியுது. ஆளுங்கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரியுது. அரசியல் கட்சிகள்லாம் சம்பந்தப்பட்டு எந்த அரசியல் கட்சினாலும் அது தெரியும், வெளியப்படுத்தணும். அது தமிழ்நாடு அரசு போலீஸ் அவங்க எல்லாம் வெளியில கொண்டு வருவாங்களா, எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களா? இல்ல. அதுக்காக சிபிஐ இருக்கு. இதுக்கும் வேணும், அதுக்கும் வேணும். அதுக்குள்ள நான் ரொம்ப இதுக்குள்ள நான் ரொம்ப அரசியலை நான் பார்க்கல. இப்போ லோக்சபா எலெக்ஷன்ல 40 வாங்கினோம், அதே மாதிரி அசம்பிளி எலெக்ஷன்லயும் குறைஞ்சபட்சம் 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. ஷார்ட் பீரியட்ல அசம்பிளி எலெக்ஷன் இந்த நேரத்தில் இப்ப இந்த பை எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்திருக்கு. இன்னும் அடுத்த பேரவை தேர்தலுக்கு எப்படி தயாராகிறீங்க? அது பார்க்க தானே நீங்க போறீங்க, ஏன்னா இது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அது இந்த கூட்டணி இஷ்யூஸ் இருந்தது. இது மத்திய அரசு சார்ந்த, மத்தியில யார் வரணும், மத்தியில யார் ஆட்சி செய்யணும், அந்த முடிவுகள்லாம் எடுக்க வேண்டிய சூழல் மக்கள் எடுத்துட்டாங்க. இங்க வர்றது சட்டமன்ற தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால இதுல வேற இங்க யார் ஆளணும், எப்படி ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, கடந்த 5 ஆண்டு காலம் இவங்க செய்த ஆட்சிகள் எப்படி இருக்கு, அந்த நிலைப்பாடு, ஆன்டி இன்கம்பன்சி, ஊழல், லஞ்சம், கிஞ்சம், நிர்வாக திறமை இல்லை, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம. அதனால மக்கள் நிச்சயமாக அது நல்ல ஒரு முடிவெடுப்பாங்க. அது இல்லாம 26 இட் இஸ் an open election. இது மிகப்பெரிய ஒரு துரோகமா நான் பாக்குறேன். நான் மத்திய காவேரி ஆணையம் கர்நாடக அரசிடம் ஒரு டிஎம்சி தான் கேட்டிருக்கோம், ஒரு டிஎம்சி தண்ணி திறந்து விடுங்கன்னு. ஏன்னா அங்க கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, கேஆர்எஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 டிஎம்சி கொள்ளளவு இருக்கு. 4 அணைகள்ல இருக்கிறதுக்கு தண்ணி மட்டும் வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் அதுல ஒரு டிஎம்சி கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னா இவங்க என்ன சட்டத்தை மதிக்கிறாங்க, என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு மதிக்கிறாங்க, என்ன ஜனநாயகத்தை மதிக்கிறாங்க? நம்ம உடனடியாக உச்சநீதிமன்றம் போனோம், அங்க வழக்கு போட்டு அவசர நிலை. ஏன்னா இங்க குறுவை முடிச்சுட்டாங்க. வருஷம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஜூன் 12ஆம் தேதி அங்க மேட்டூர் அணை திறந்தா குறுவை சாகுபடி அதுக்காக ஏதுவாக இருந்தது. இன்னைக்கு இல்ல. 5.5 லட்சம் ஏக்கர்ல பார்த்தா இன்னைக்கு 2.5 லட்சம் ஏக்கர் தான் குறுவை சாகுபடி. அல்ல இது நிச்சயமா என்னென்ன வகையில் அழுத்தம் கொடுக்கிறோமோ நாங்க நிச்சயமா செய்வோம். நாங்க அங்க இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, எல்லாம் போய் பார்ப்போம். நாங்க எங்க சார்பில் நாங்க நிச்சயமா அழுத்தம் கொடுக்க போறோம். ஆனா மாநில அரசு கடமை என்ன, மத்திய அரசையும் போய் கேட்கணும். அது இல்லாம கர்நாடகா முதலமைச்சரை போய் சந்திங்க. சந்திரபாபு நாயுடு போயிட்டு அங்க போய் ரேவண்ணா முதலமைச்சர் போய் சந்திச்சார்ல, சந்திச்சு நமக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எல்லாம் போய் பேசுங்க. பேசி இவங்க கூட்டணி தானே இருக்கிறாங்க, திமுக கூட்டணி தானே இருக்கிறாங்க, காங்கிரஸ் அங்க எலெக்ஷன் மட்டும்தான் கூட்டணியா? பேசுங்க. கேரளால போய் இவங்க கூட்டணி தானே இருக்கிறாங்க, கேரளால போய் பேசுங்க. இப்ப பேசாம இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் பேச போறீங்களா? எப்ப பேசுவீங்க? எண்ணிக்கையில
மக்கள் யாரை விரும்புறாங்களோ நிச்சயமா மக்கள் போடுற வாக்கு ஓட்டு தானே அதெல்லாம். சரி, நன்றி நன்றி நன்றி.